எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு இருந்தா நாங்கள் வந்து விவாதமே இல்லாமல் எல்லா மசோதாக்களையும் நிறைவேற்றணும்னு கிரண் ரிஜிஜு பேசியிருக்காரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது பீகாரிலே. அதில் ஏராளமான தில்லுமுள்ளு நடைபெறுவதாக தெரிகிறது. குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது, வெளிமாநிலங்களில் இருந்தும் பீகார் மாநிலத்தில் வாக்காளர்களாக பலரை சேர்த்து அவர்களை வாக்களிக்க செய்வது, ஏற்கனவே இப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது என்கிற குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும், குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் யாவும் வலியுறுத்தி வருகிறோம். இதனை நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. ஜூலை 21 தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடரில் தொடக்கத்திலிருந்தே இதை விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் ஆளும் கட்சி அதை ஏற்க மறுக்கிறது. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம். அவர்கள் அதை ஏன் விவாதிக்க தயங்குகிறார்கள்? தமிழ்நாட்டிலும் அப்படி செய்வதற்கு சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கிற தகவல்கள் வெளியாகின்றன. இந்தியா முழுவதும் இதை அவர்கள் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு சார்பாக செயல்படுவது ஜனநாயக விரோதம். தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை இதனால் சிதைகிறது, சிதறுகிறது.